ஆண்டவர் ஒருவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Amen. ස්වාමින් වහන්සේට පමණක් ප්‍රශංසාව වේවා. ஆமென். Amen. சொல்லுங்க ஆமென். Amen. புதிய கிருபையினாலே ஒரு புதிய மாதம். නව කරුණාව තුල නව මාසයක්. புதிய கிருபையினாலே புதிய நாள். නව කරුණාව තුල නව දිනයක්. 2025 ஜூன் மாதம் 1ஆம் தேதி. 2025 ජූනි මාසේ පළවෙනි දිනය. ஆமென். Amen. சொல்லுங்க ஆமென். Amen. இந்த மாத வாக்குத்தத்த வார்த்தையானது, මේ මාසේ පොරොන්දුවේ වචනය நீங்கள் வேதாமத்தை திருப்புங்கள், வாசிங்கள் ஒருவர். ඔබ බයිබලයේ පෙරලාය කියවන්න. நீதிமொழிகள் 3:5. ඊතෝපදේශ 3:5. தமிழிலே ஒருவர், சிங்களத்திலே ஒருவர் வாசியுங்கள். Amen. சொல்லுங்க ஆமென். Amen. ஆமென். Amen. இந்த மாதத்திலும் මේ මාසයේදී இந்த மாதத்திலும் முழு இருதயத்தோடும் கர்த்தரை நம்பு. මේ මාසයේ පුරාවටම නුඹේ මුළු සිතින් ස්වාමින් වහන්සේව විශ්වාස කරන්න. ஆமென். Amen. சொல்லுங்க ஆமென். Amen. கவனிங்க, உங்களுடைய ஓட்டத்தை குறித்து யோசித்து பாருங்கள். අවධානය දෙන්න. ඒ වගේම තමයි ඔබගේ දිවීම ගැන ඔබ කල්පනා කරන්න. இந்த மாதத்திலும் முழு இருதயத்தோடு கேளுங்கள், முழு இருதயத்தோடும் கர்த்தரை நம்பு. මේ මාසයේදී තමත් හොඳින් අසන්න. ඔබගේ මුළු සිතින් ස්වාමින් වහන්සේව සොයන්න. அப்பொழுதுதான் மனம் திரும்புதல் உண்டாகும், ஆசீர்வாதம் சுதந்தரிக்கப்படும். Amen. එවිට ඔබ තුල පසුතැවිලි වීම ඇති වෙයි. ඒ තුලින් ආශිර්වාදය ලබා ගත හැකියි. சொல்லுங்க ஆமென். Amen. கேளுங்க, உன்னுடைய மனம் திரும்புதலோடு தான் உனக்கு ஆசீர்வாதம். ඔබගේ පසුතැවිලි වීම තුල තමයි ඔබට ආශිර්වාදය. இதுதான் இந்த மாதம் உனக்கு சொல்லுகிற காரியம். මේක තමයි අද මේ මාසේ පටන් ගැනීමේදී මේ මාසේ පුරාවටම ඔබට කියන சரி, කාරණය. எங்களுடைய செய்தியை கடந்து செல்வோம். අපගේ වචනයට අපි මේ වෙලාවේ යමු. அழைத்தவரை நினையாமலும் அழைப்பை மறந்து கிருபை வரங்களையும் விட்டு இந்த ஓட்டத்தை நீ ஓடுகிறாயா? කැඳවීම දුන් කෙනාව අමතක කොට, කැඳවීම අමතක කොට, උන්වහන්සේගේ වරම් අමතක කොට නුඹගේ දිවීම දුවනවාද? வேதம் சொல்லுகிறது, அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதது. වචනේ කියනවා කැඳවපු කැඳවීමත් උන්වහන්සේ තුල තිබුණා වූ වරප්‍රසාදත් කවදාවත් වෙනස් වන්නේ නැහැ. ஆமென். Amen. சொல்லுங்க ஆமென். Amen. இயேசு கிறிஸ்துவு கூடாக எல்லாரும் பரலோகம் போக அழைக்கப்பட்டிருக்கிறார். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ තුලින් සියලු දෙනාටම ඇරයුම් තිබෙනවා ස්වර්ගයට යෑමට. அதே மாதிரி ஒவ்வொருவரையும் தேவன் ஏதோ ஒரு விதத்துல அவருடைய நோக்கத்துக்காக அழைத்திருக்கிறார். එලෙසින්ම හැම කෙනෙක්වම දෙවියන් වහන්සේ යම්කිසි අරමුණකට උන්වහන්සේ කැඳවා තිබෙනවා. கவனிங்க, அழைத்தவரை நினையாமலும் කැඳවනු ලබන්නාව කියන්නේ කැඳවුම් කරුව අමතක කොට, அழைப்பையும் மறந்து කැඳවීමත් අමතක කොට, உனக்கு கொடுத்த கிருபையினால் கொடுத்த வரங்களையும் விட்டு නුඹට කරුණාව තුලින් ලැබුණා වූ වරප්‍රසාදත් අතෑර இந்த கிறிஸ்தவ ஓட்டத்தை ஓடுகிறாயா? මේ කිතුණු ජීවිතය, මේ කිතුණු දිවීම නුඹ දුවනවාද? வேதாமத்திலே பேதுருவை நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால், බයිබලයේ තුල පේතෘස්ගේ ජීවිතය ඔබ බලන විට இயேசுவோடு கூட இருந்து கற்றுக்கொண்ட ஒரு மனிதன். යේසුස් වහන්සේත් සමග ඇසිරෙමින් උන්වහන්සේ සමග සිටීමෙන් ඉගෙන ගත්ත කෙනෙක් තමයි මේ පේතෘස් කියන්නේ. இயேசு நாளாந்தம் செய்த அற்புதங்கள் அடையாளங்களுக்கு கூட இயேசு யார் என்று அறிந்த ஒரு மனிதன். යේසුස් වහන්සේ දෛනිකව එදිනෙදා කරපු ආස්කම් පුදුම සියල්ලම දකිමින් උන්වහන්සේ කවුද කියලා තේරුම් ගත්ත කෙනෙක්. கேளுங்க, உங்கள மாதிரி தான் ඔබ ලෙසමයි. இயேசு பல முறை அவருடைய வார்த்தையை சொல்லியிருந்தாலும் அதுக்கு அவனுடைய இருதயத்தில் இடமே இருக்கவில்லை. යේසුස් වහන්සේ බොහොමයක් අවස්ථාවන් වලදී උන්වහන්සේගේ වචන වලින් පේතෘස්ට කතා කරාට පේතෘස්ගේ අදවතේ වචන වෙනුවෙන් ඉඩක් තිබුණේ இயேசு නැහැ. சொன்னா, நான் போக போகிறேன், යේසුස් වහන්සේ පැවසුවා මම යන්නට நான் යනවා. பாடுகளை பட போகிறேன். උන්වහන්සේ පැවසුවා මම පීඩා විඳින්නට அதை යනවා. குறிச்சு அவன் கேட்க இல்ல, வார்த்தைக்கு முக்கியத்துவமும் கொடுக்க இல்ல. ඒ දේවල් ගැන අවුම්කන් දුන්නේවත්, ඒ වචන වලට ප්‍රධාන ස්ථානයක්, මූලික ස්ථානයක් දුන්නේවත් නැහැ පේතෘස්. அவன் எப்பொழுதும் தன்னை நம்பி இருந்த ஒரு මේ மனிதன். පේතෘස් නිතරම තමන්ව විශ්වාස කරන් හිටපු කෙනෙක්. அவன் சொல்லுகிறான், நான் காவலிலும் சாவிலும் நான் உன்னை பின்பற்றுவேன். මේ පේතෘස් කියනවා මගේ මරණය දක්වා මම නුඹ
என்னுடைய நான் ஜெயிலுக்கு போனாலும் காவலிலும் சாவு வந்தாலும் உம்மத்தை நான் பின்பற்ற போகிறேன். දෙවියන් යේසුස් වහන්සේට කියන මම ඉරගෙදරට ගියත් මම මරණය කරා ගියත් මම ඔබ වහන්සේව විශ්වාස කරනවා. உங்கள மாதிரி தான், உங்கள மாதிரி ඔබ தான். වගේමයි. அவன் தன்னைத்தான் நம்பினான், එයා තමාව තමයි විශ්වාස தன்னுடைய කරන්නේ. வார்த்தையை வெளியே விட்டான். එයාගේ වචනය එළියට පිට කරා. ஆனா பலமுறை அவன் தானே தீர்மானித்து இந்த ஓட்டத்தை ஓடினான். එයා බොහෝමයක් අවස්ථාවන් වලදී තමන් සුව කැමැත්තෙන් තීරණ අරගෙන මේ දිවීම இன்றைக்கு දිව්වා. சபையில் உள்ள கிறிஸ்தவ தலைவர்கள், ஊழியர்கள், மந்தைகள் இப்படித்தான் අද இருக்கிறோம். සභාවේ ඉන්න නායකයන් සේවකයන් කිතුණුවන් මේ වගේ තත්වයක තමයි ඔවුන් සිටින්නේ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. வேதம் சொல்லுகிறது முதல் மகன் கர்த்தருக்கு. දෙවියන් වහන්සේගේ වචනය ප්‍රකාශ කළ දින කුළුඳුල් පුතා දෙවියන් වහන්සේට කියලා. ආමේන්. ආමේන්. தெரியுமா இல்லையா? ඔබ දන්නවද නැද්ද? தெரியும். දන්නවා. உங்களுக்கு தெரியும் முதல் கர்த்தருக்கு. ඔබ දන්නවා ප්‍රථම දේ දෙවියන් වහන්සේට. கர்த்தரை தேடு என்று சொல்லப்படுது. දෙවියන් වහන්සේ සොයන්න කියලා උන්වහන්සේ ප්‍රකාශ කළා. முக்கியத்துவம் தேவனுக்கு கொடு என்று சொல்லப்படுது. වැදගත්කම මූලික ස්ථානය දෙවියන් වහන්සේට දෙන්න කියලා நீங்க කියනවා. எல்லாம் கேட்டு இருக்கிறீங்க, මේ හැමදේම அதன்படி நீங்க நடக்க மாட்டீங்க. මේ හැමදේම ඔබ ආලා තියෙනවා. நடக்கிற නමුත් ඒවා மாதிரியும் කරන්නේ இல்ல, නැහැ. நடக்கிற மாதிரியும் இல்ல. ඒ අනුව ක්‍රියාත්මක වෙන පාටක් පේන්නවත් නැහැ. சிலருக்கு விசேஷித்த விதமா தேவன் அழைத்து இருக்கிறார். සමහර අයට දෙවියන් වහන්සේ විශේෂිත ලෙස කැඳවීම ලබා දී තිබෙනවා. ஆமென். ආමේන්. முழு நேரத்துக்கு அழைத்து இருக்கிறார். සම්පූර්ණ කාල සේවයට උන්වහන්සේ சிலருக்கு කැඳවලා பகுதி තියෙනවා. நேரமா அழைத்து සමහර இருக்கிறார். අයව උන්වහන්සේ අර්ධකාලීනව කැඳවලා තියෙනවා. சிலருக்கு ஜெப வரத்தை கொடுத்திருக்கிறார். සමහර අයට යාඥා වරමක් උන්වහන්සේ சிலருக்கு දීලා තිබෙනවා. ஆராதனை வரத்தை සමහර கொடுத்திருக்கிறார். අයට නමස්කාර වරමක් දෙවියන් වහන්සේ சிலருக்கு දීලා තිබෙනවා. பாடக்கூடிய வரத்தை සමහර අයට கொடுத்திருக்கிறார். ගායනා කිරීමේ වරමක් දීලා ஆனா තිබෙනවා. அழைத்தவரையும் மறந்து, கிருபை வரங்களையும் மறந்து, பேதுரு மாதிரி நீங்களும் தான் இருக்கிறீர்கள். නමුත් කැඳවුම් කරුවත් අමතක කරලා කැඳවීම දුන්නා මේ කාරුණික වරප්‍රසාදත් අපි අමතක කරලා අපිත් අද පේතෘස් වගේ ජීවත් වෙනවා. உங்களுடைய நீதி நியாயங்கள் அழுக்கானது. ඔබගේ තියෙන ව්‍යවස්ථාවන් නීති රීති ඒවා හැම දෙයක්ම කිලිටුයි. ஆமென். சொல்லுங்க ஆமென். உங்களுடைய நீதி நியாயங்கள் அழுக்கு நிறைந்தது. ඔබගේ ව්‍යවස්ථාවන් ඔබගේ කොන්දේසි සියල්ලක්ම කිලිටු වෙලා තිබෙන්නේ. நீங்க உங்களைத்தான் நம்பி இருக்கிறீங்க. ඔබ ඔබවයි විශ්වාස உங்களுடைய කරගෙන வார்த்தையை සිටින්නේ. நீங்க பேசுறீங்க, ஆனா தேவனை நம்புற மாதிரி இல்ல. ඔබ වචනයෙන් ප්‍රකාශ කරන ඔබ එක එක වචන කියනවා. නමුත් දෙවියන් වහන්සේ මුළුමනින්ම විශ්වාස කරන අය ලෙස නෙමෙයි සිටින්නේ. இந்த பேதுரும் அழைப்ப மறந்துட்டான் இடையில. මේ පේතෘසුත් එයාගේ කැඳවීම අමතක කෙරුවා எல்லாரும் எடுங்க, වක්‍රමගදී. எல்லாரும் எடுங்க. யோவான் 21:3. යොහන් 21:3 අපි බලමු. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். நன்றா கவனிங்க. හොඳින් අවධානය දෙන්න. இயேசு சொல்லுகிறார், நீ மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் நான் உன்னை மாற்றுகிறேன். යේසුස් වහන්සේ ප්‍රකාශ කෙරුවා නුඹ මසුන් අල්ලන්නන් නොව මනුෂ්‍යයන් අල්ලන්නන් කරන්නේ මේ இந்த කියලා. கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். මේ පර්වතය මත මගේ සභාව ගොඩනගන්නේ මේ කියලා ஆமென். දෙවියන් වහන්සේ කිව්වා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. இதெல்லாம் பேதுரு மறந்துட்டான். මේ හැම දෙයක්ම පේත්‍රස් මෙතනදී අමතක கேளுங்க, කරලා. சொல்றான் நான் மீன் பிடிக்க போகிறேன். එයා කියනවා මෙතනදී මම ආයේ මාළු අල්ලන්න යනවා කියලා. அழைக்கப்பட்டவனும் அப்படித்தான், කැඳවීම ලැබපු කෙනත් මේමයි. கிருப வரங்களை பெற்றவனும் அப்படித்தான் இருக்கு. කාරුණික වරම් ලැබුවා වූ අයත් මේමයි. ஆமென். මේ உங்களை மாதிரி தான் பேதுரும். ඔබ වගේමයි පේත්‍රස්. எவ்வளவு பிரசங்கத்தை கேட்டாலும், ඔච්චර දේශනාවන් ඇහුවා. எவ்வளவு டீச்சிங்க கேட்டாலும், ඔච්චර ඉගැන්වීම ඇහුවත් நீங்க காதுக்கு உங்களுக்கு விருப்பமானதை தான் எடுப்பீங்க. ඔබගේ කනට ප්‍රිය දේ විතරයි ඔබ අරගන්නේ. நீங்களும் இப்படித்தான் மீன் பிடிக்க போறேன். ඔබත් මේ විදිහට තමයි කියන්නේ මම යන්නම් මාළු අල්ලන්න. எதுக்கு நாங்க வாழ்றோம்? මොනවටද අපි ජීවත් වෙන්නේ? எதற்காக எங்களுடைய ஜீவன் கூட்டப்பட்டது? මොනවා වෙනුවෙන්ද අපගේ ජීවනය ලබා දී තිබෙන්නේ? தேவன் எங்களுடைய வாழ்க்கையில எண்ணத்தை வைத்து இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපේ ජීවිතේ කුමක්ද තබා තිබෙන්නේ? இந்த ஓட்டத்துல நீங்க தேவனை மகிமைப்படுத்த எண்ணத்தை கண்டீங்க. මේ දිවීමේදී දෙවියන් වහන්සේගේ නාමය මහිමයට පත් කරන පිණිස ඔබ මොකක්ද කළේ? நல்லா கவனிங்க. හොඳින් අවධානය දෙන්න. இந்த பேதுரு அழைப்பை பெற்றவன், அழைத்தவரை அறிந்து கொண்டவன், மீன் பிடிக்க போகிறேன். මේ පේත්‍රුස් කැඳවීම ලැබපු කෙනෙක්,
කැඳවුම් කාරතුමන්ව දන්න කෙනෙක් නමුත් මෙයා කියනවා මම ආයෙ මාළු අල්ලන්න යනවා කියලා. அழைத்தவனும் கிருபை வரத்தை பெற்றவனும் இன்றைக்கு எப்படி இருக்கிறான் தெரியுமா? நான் எனக்கு தொழில் தான் முக்கியம், சம்பாத்தியம் தான் முக்கியம், சாப்பாடு தான் முக்கியம். කැඳවීම ලැබපු අය සහ කැඳවීම දන්න අය අද මොනවද දන්නවද කියන්නේ? මට මේකට වැඩිය රස්සාව තමයි වැදගත්, කෑම තමයි වැදගත්, මගේ දේ තමයි වැදගත් என்ற කියලා உடுப்பு ඉන්නවා. தான் முக்கியம், මගේ ඇඳුම් පැළඳුම් තමයි පණන් මට தான் වැදගත් முக்கியம். කියලා. මට මුදල් තමයි වැදගත් வருமானம் කියලා தான் ඉන්නවා. முக்கியம். මගේ ආදායම තමයි මට වැදගත් කියලා எல்லாம் ඉන්නවා. கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டியது. සියල්ලම දෙවියන් கரங்களை වහන්සේ தட்டி තුලින් தேவனை හේතුයි. மகிமைப்படுத்துங்க. உங்களோட பின்மாற்றத்தை பாருங்க. ඔබගේ පසුබැසීම ඔබ බලන්න. உங்களோட பின்மாற்றம் தான் இது. ඔබගේ පසුබැසීමයි මෙය. நல்லா இயேசுவோடு 3.5 வருஷம் இருந்தவன், අවුරුදු 3 මාරක් යේසුස් වහන්සේත් එක්ක හොඳට හිටපු කෙනා මෙයා. காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன் என்று சொன்னான். උන්වහන්සේට මෙයා ප්‍රකාශ කරනවා ඉරගෙකට ගියත් මම මරණයට ගියත් මම ඔබ වහන්සේත් එක්ක ඉන්නවයි කියලා. பேதுரு ஒரு நல்ல தீர்க்கதரிசி. පේත්‍රොස් හොඳ අනාගත වක්තෘවරයෙක්. அவன் சொல்லுகிறான் இயேசுவை பார்த்து நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று. එයා කියනවා ඔබ වහන්සේ ජීවමාන දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයන් වූ ක්‍රිස්තුස් වහන්සේ කියලා. ආමෙන්. ආමෙන්. வெளிப்பாடு பெற்றவன். එලිදරව්වීම් ලබාගත් කෙනෙක්. மீன் பிடிக்க போறேன். එයා දැන් ආයි කියනවා මම எங்களுடைய මාළු අල්ලන්න යනවා. வாழ்க்கையே சம்பாத்தியமும் சாப்பாடும் உடுப்பும் தேவசித்தம் இல்லை. අපේ ජීවිතයේම අම්බ කිරීම ආදායම් ලැබීම අඳිනවා පල කන බොන එක එච්චරයි. දෙවියන් நல்லா වහන්සේ கேளுங்க. කැමැත්ත නෙමෙයි. எல்லாரையும் தேவன் அழைத்திருக்கிறார். හැම කෙනෙක්ටම දෙවියන් වහන්සේ කැඳවීමක් දීලා ආමෙන්. තිබෙනවා. ආමෙන්. என்ன விசேஷமாக அழைத்திருக்கிறார். මා විශේෂිත ලෙස උන්වහන්සේ කැඳවලා எனக்கு තිබෙනවා. பலமுறை சொன்னார் நீ வியாபாரம் செய்யக்கூடாது, මට බොහොමයක් අවස්ථාවලදී උන්වහන්සේ ප්‍රකාශ කරන්න ඔබ ව්‍යාපාර කරන්න එපා. உன்னை நான் முழு நேரமாக எனக்காக அழைத்திருக்கிறேன். ඔබව මම මං උදෙසා සම්පූර්ණ කාල සේවයට කැඳවලා அப்ப තිබෙනවා. நான் உன்னை நடத்தினேன், මම නුඹව ගොඩනගන්නෙමි. நடத்தி கொண்டிருக்கிறேன், මම නුඹව මඟ පෙන්වුවා. இனியும் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இயேசுடைய மரணம் යේසුස් වහන්සේගේ මරණය ஒரு நோக்கத்தோடு நடந்தது. ඒ යම් අරමුණක් සඳහා இயேசு සිදුවුණේ. எவ்வளவு விளங்கப்படுத்தியும் යේසුස් වහන්සේ කොයිතරම් පැහැදිලි කරලත් அழைக்கப்பட்டவன் மீன் பிடிக்க போறான். කැඳවීම ලැබපු කෙනා මෙන්න මාළු අල්ලන්න ஒரு යනවා. பாஸ்டர் சொன்னார், එක් පාස්ටර් කෙනෙක් කිව්වා என்ன தெரியுமா, මොකක්ද ஊழியத்தை செய், එයා කිව්වා සේවය කරන්න, பிசினஸையும் செய், බිස්නස් එකක් කරන්න, ஊழியத்தையும் செய், பிசினஸையும் செய், සේවයත් කරන්න, බිස්නස් එකත් කරන්න. உனக்கு குறைவு வராது. ඔයාට අඩුවක් වෙන්නේ නැහැ. நல்லா கேளுங்க. හොඳට ආගන්න. இதெல்லாம் பொல்லாத ஆவி பிடிச்ச மனிதர்கள். මේ හැම කෙනෙක්ම නපුරු ආත්ම ලැබපු අය. இன்னைக்கு இலங்கையிலும் உலகத்திலும் பிரசித்தி பெற்றவெல்லாம் கள்ள பிசினஸ் செய்யற ஊழியக்காரன். අද ලෝකේ අද ලංකාවේ ඉතාමත් ප්‍රසිද්ධියට පත් වෙලා ඉන්නේ බොරු දේශනා කරන අය, බොරු සේවකයන්. அவங்களோட வாழ்க்கையில விசுவாசத்தினால ஒன்றும் வரை ඒ අයගේ ජීවිතය තුළ ඇදහිල්ලෙන් කිසිම දෙයක් ஒரு සිදු වෙලා නැහැ. ஊழியக்காரன் வியாபாரம் செய்த அவன் பிசாசின் ஆவியுடையவன். එක සේවකයෙක් එයා රැකියාව එයා ව්‍යාපාර කටයුතු කරනවා නම් එයා යක්ෂාත්මලත් කෙනෙක්. அவன் உலக மகிமையை பெற்றவன். එයා ලෝකයේ මහිමේලත් කෙනෙක්. அவன தேவன் கிருப வரத்தை கொடுத்தாலும் அவ ஓட வேண்டிய விதத்துல கவனமாய் ஓட வேண்டும். එයා කිට දෙවියන් වහන්සේගෙන් කරුණාවේ වරප්‍රසාද ලැබුණත් එයාගේ දිවීමේදී එයා ඉතාමත් අවධානයෙන් දුවන්න இன்னைக்கு ඕනේ. உதவி ஊழியக்காரனும் பகுதி நேர ஊழியக்காரனும் விசுவாசியும் சம்பாத்தியம் தான். අද සාකාර සේවකයාත් අර්ධකාලීන සේවකයාත් ඇදහිලිවන්තයාත් සියලු දෙනාම අම්බ කිරීම ගැන තමයි ஐயோ කල්පනා இந்த කරන්නේ. மாதம் காணாது, අයියෝ මේක මට මදි. ஐயோ இன்னும் தேவை இருக்கு, තව අවශ්‍යතාවයන් ගොඩක් ஐயோ තිබෙනවා. நான் என்ன செய்ய போறேன். අයියෝ මම මොකක්ද මේකට කරන්න යන්නේ? அழைப்ப உணர்ந்திருக்கானா? කැඳවීම යාට දැනුණද? கிருப வரங்களை உணர்ந்திருக்கானா? කරුණාවේ වරප්‍රසාද යාට දැනුණද? எது? මොකක්ද? தொழில், රැකියාව, சம்பாதிப்பு අම්බ කිරීම, எல்லாம் வாய்க்குத்தான், මේ හැමදේම කන්න எல்லாம் කෑම, உடுத்தத்தான், හැමදේම எல்லாம் உலக மகிமைக்குத்தான். හැමදේම ලෝකයේ මහිමේට. பின்மாற்றம். පසුබැසීම. நான் நேற்று உபவாச ஜெபத்துல சொன்னேன், නිරාර යාක්ෂාවේදී ප්‍රකාශ කළා. ஒருவன் ஒரு நாளைக்கு 52 அதிகாரம் வாசிக்கணும். එක්කෙනෙක් එක් දවසකට පරිච්ඡේද 52ක් කියවන්න කියලා. ஒரு நாளைக்கு ஒரு விசுவாசி ஊழியக்கார 52 அதிகாரம் வாசிக்கணும். ඇදහිලිවන්තයෙක් සේවකයෙක් එක දවසකට පරිච්ඡේද 52ක් කියවන්න ඕනේ. 24 மணித்தியாலம். පැය 24 அப்ப 2 மணித்தியாலம் 40 நிமிஷம் வாசிக்க முடியும். පැය 2යි විනාඩි 40ක් කියවන්න ඕනේ. ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். ஒரு அதிகாரம் வாசிக்கிறதே யோசிக்கிற பைபிள் கொண்டு வராதவன் இருக்கிற இந்த இடத்துல. එක පරිච්ඡේදයක් කියවන්නම කල්පනා කරනවා බයිබලයේ ගේන්නත් බැරි අය ඉන්නවා මේ ස්ථානේ. பெரிய நெமை கேன்னத்தியே. சல்லி இல்லாமல் கேன்னத்தியே இன்னவா.
ගේන නැති අය ஏன் ඉන්නවා මේ படிக்கிற நீ உண்ட பிள்ளைக்கு புத்தகம் கோப்பி தேவையில்லைன்னு அனுப்பு விசுவாசத்துல ස්ථානේ. ඉගෙන ගන්න ඔබේ දරුවව පොත් පෑන් ඕනේ නැහැ කියලා යවන්නක ඇදහිල්ලෙන්. 5ல வளையாத நீ 50ல வளைய மாட்ட. පයේදී නැවෙන්නේ නැති කෙනා 50ේදී නැවෙන්නේ නැහැ. உன் பின்மாற்றத்தை நான் உனக்கு காண்பிக்கிறேன். නුඹගේ පසුබැස්ම මම මේ உன் පෙන්වන්නේ. பின்மாற்றம் என்ன? නුඹගේ පසුබැස්ම මොකක්ද? தேவன் முக்கியம் இல்ல, தேவனுடைய காரியம் முக்கியம் இல்ல, தேவ சித்தம் முக்கியம் இல்ல. உன் சுய புத்தியில இந்த ஓட்டத்தை ஓடுகிற. දෙවියන් වහන්සේව වැඩක් නැහැ. දෙවියන් වහන්සේගේ සිතුවිල්ල වැඩක් නැහැ. උන්වහන්සේගේ කාරණා වැඩක් නැහැ. ඔබගේ සුව බුද්ධියෙන් ඔබගේ සුව ශක්තියෙන් ඔබ දුවන්නේ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். இந்தியாவிலே 50-60 வருஷங்கள் ஊழியம் செய்த மரித்த தேவதாசன். ඉන්දියාවේ අවුරුදු 50 60ක් විතර සේවය කරලා මිය ගිය දේව සේවකෙක්. அவர் மரித்து போயிட்டார். அவருடைய பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. එයා මිය ගියා මට එයාගේ නම මතක නැහැ මේ. அவர் சொல்றார், එයා කියනවා ஒரு ஓஎல் எழுதுற பொடி ஒரு வாலிப பொடியும் போனானா ஜெபம் பண்ணேன். සාමාන්‍ය පෙළ විභාගයේ ලියන වගේ දරුවෙක් ගියාලු යාචනා කරන්න. அம்மா அப்பா நின்றாங்களாம், பாஸ்டர் இவனுக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி குறைவு, இவனை இன்றைக்கு எக்ஸாமுக்கு போறான், இவனுக்காக ஜெபிங்க. අම්මයි තාත්තයි කිව්වලු පාස්ටර් මෙයාට පොඩක් මතක ශක්තිය අඩුයි. අද මෙයාට විභාගේ පොඩක් යාචනා කරන්න මෙයා වෙන්නේ. பாஸ்டர் சொன்னாராம் ஜெபிக்க மாட்டேன். පාස්ටර් කිව්වලු මං යාචනා කරන්නේ නැහැ කියලා. இல்ல நாளைக்கு பரீட்சை, ඒ අම්මා දැන් අම්මයි තාත්තයි කියනවා නෑ පාස්ටර් එට நான் විභාගය. ஜெபிக்க மாட்டேன். මං යාචනා කරන්නේ නැහැ පාස්ටර් அவன் කියනවා. சொன்னானா, நீ படிச்சிருக்கிறியா, போய் வேதத்தை வாசி. එයා කියනවා ඔයා ඉගෙන ගත්තා නම් ගිහිල්ලා බයිබලේ කියවන්න. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். எதை வாசி? මොකද කියවන්න කිව්වේ? எது? அம்மாக்கா அப்பாவுக்கு பாஸ் பண்றது தான் முக்கியம். අම්මටයි තාතරයි වැදගත්කම තියෙන මේ දරුවා පාස් වෙන්න ඕන. நாளைக்கு அந்த அம்மா அப்பா இருப்பாங்களே கடவுளுக்கு தான் தெரியும். එටේ අම්මයි තාත්තයි ඉඳීද නැද්ද කියලා දන්නේ දෙවියන් වහන්සේ විතරයි. பிள்ளை எப்படி வளர்க்கிறோம்? දරුවව කොහොමද හදන්නේ? ஆண்டுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் இல்ல, பேதுரு மாதிரி. දෙවියන් වහන්සේගේ වචනයට වැදගත්කමක් නැහැ මේ පේත්‍රස් වගේ. பேதுரு மாதிரி. පේත්‍රස් වගේ. நல்லா கவனிங்க, හොඳට අවධානය දෙන්න. நல்லா சிந்தனை செய்யுங்க. හොඳට සිතන්න. ஆண்டவர் உன்னை ஊழியத்துக்கு அழைச்சா ஊழியத்தை செய். දෙවියන් වහන්සේ ඔබව සේවයට කැඳවන ඔබ සේවය කරන්න. சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி சாட்டு போக்கு சொல்லி மாய்மாலமா இருக்கிற குடும்பத்துக்குட்பட்ட தகப்பன்மாரே, குடும்பத்துக்குட்பட்ட ஸ்திரிகளே, வாலிப பிள்ளைகளே எச்சரிக்கை. කාලා නිදියන කම්මැලිකමේ ජීවත් වෙන පවුල්වල ඉන්න පියවරුනි, මව්වරුනි, තරුණ තරුණියනි, ඔබ සියලු දෙනාට මම මේක අවවාදයක් ලෙස ප්‍රකාශ කරනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். எங்க பிரதர் காண இல்ல? எங்க காண? ඇයි සහෝදරයා ඔබ දැක්කේ නැහැනේ ගොඩ දවසකින්? தலைப்பாரம். මගේ ඔළුව බරයි පාස්. அடுத்த கிழமை எங்க பிரதர் காண இல்ல? ඊළඟ සතිය යනවා. ඇයි සහෝදරයා මොකද ආවේ නැත්තේ? பல்லு வலி. මගේ දත් කැක්ක හොය පාස්. எங்க பிரதர் காண இல்ல? ඇයි සහෝදරයා ඔයා ආවේ නැත්තේ? மழையே உங்களுக்கு தெரியாதா? පේන්නේ නැද්ද පාස් වයින්නවනේ. எங்க பிரதர் உங்களை காண இல்ல? කොහොම සහෝදරයා ඔයා ඊයද ආවේ නැත්තේ? தெரியாதா? දන්නේ නැද්ද පාස් කියලා ඇඹරෙනවා ඊට පස්සේ. ඇම්බරෙනවා තමයි. අන්තිමට ඇම්බරෙන්ඩ වෙයි. நான் மீன் பிடிக்க போகிறேன். මම මාළු අල්ලන්න යනවා. நீ ஓடி என்னத்தை கண்ட? නුඹ දුවලා මොකක්ද අල්ලගත්තේ? மிஞ்சினது வேதனை துக்கம் துன்பம் தான். ඔබට ලැබුණේ වේදනාවයි දුකයි පීඩාවයි විතරයි. வாசிங்க 21:3. කියවන 21 அப்படியே இந்த வாசி. யோவான். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. தோல்வி. පරාජය. நீ செஞ்சதுல வெற்றி வந்துச்சா தோல்வி வந்துச்சா? නුඹ කරපු දේවල් වලින් නුඹට ජයග්‍රහණය ලැබුණාද නැත්නම් පරාජයද? உன் சுய புத்தி உன் பின்மாற்றம் உனக்கு வந்தது தோல்வியா வெற்றியா? නුඹේ සුව බුද්ධියෙන් නුඹගේ පසුබැස්මෙන් නුඹට මොකද ජයග්‍රහණයක් ලැබුණාද පරාජයද ලැබුණේ? தேவனே தோல்வி அனுமதித்தார். දෙවියන් වහන්සේ අනුමත කරනවා පරාජය මේ. தேவனே வெட்கத்தை அனுமதித்தார். දෙවියන් වහන්සේ අනුමත කරනවා ලැජ්ජාව. தேவனே இழப்பு அனுமதிக்கிறார். දෙවියන් වහන්සේ අයිමිවීම අනුමත කරනවා. நம்முடைய ஆண்டவரை மிஞ்சினது ஒன்றுமே இல்ல. අපේ දෙවියන් වහන්සේ கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. பேதுரு அழைக்கப்பட்டவன் கிருப வரத்தை பெற்றவனுக்கு தோல்வி. පේතෘස් මේ කැඳවීම ලැබපු කෙනා, කරුණාවේ වරප්‍රසාද ලැබපු කෙනා, මෙයාගේ ජීවිතේ පරාජයයි දැන්. இப்ப கூட மனம் திரும்ப இல்லையா? මේ දැනුත් මෙයා පසුතැවිලි උනේ නැද්ද? இப்பயும் உணர இல்லையா? දැනුත් මෙයාට තේරෙන්නේ නැද්ද? எல்லாம் தேவன் ஒரு நோக்கத்தோட நடத்துகிறார். දේම දෙවියන් වහන්සේ යම් කිසි අරමුණකට තමයි උන්වහන්සේ මඟ சொல்லுங்க පෙන්වන්නේ. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. தோல்வியா? පරාජයද? அடைக்கப்பட்டதா? ඉර කරනු ලැබලාද? தடையா?
බාධාවන්ද தாமதமா ප්‍රමාද වීමද எந்த சூழ்நிலைக்கு நீ போகிற? මොන අවස්ථාවේද නුඹ ඉන්නේ? பேதுரு மாதிரி மனம் திரும்ப பழகு. පේතෘස් වගේ පසුතැවිලි වෙන්න ඉගෙන ගන්න. தேவன் அழைத்த அழைப்புல நில். දෙවියන් වහන්සේ කැඳවපු කැඳවීම තුළ ස්ථීර වෙන්න. கிருப வரத்துல நில். කරුණාවේ වරම් එක්ක උන්වහන්සේ තුළ ඉට ගන්න. ஆமென். ආමේන්. தேவனோடு கூடத்த ஆசீர்வாதம் வருமே ஒழிய தேவனை விட்டு ஆசீர்வாதம் வருமெண்டா அது பிசாசு உனக்கு செய்யற காரியம். දෙවියන් වහන්සේත් එක්ක ඉඳලා ආශිර්වාද එනවා මිසක් දෙවියන් වහන්සේත් එක්ක නැතුව ආශිර්වාද එනවා නම් ඒක යක්ෂයාගේ එන්නේ. இவன் போறான் தொழிலுக்கு. යනවා ආරක්ෂාවට. தொழில் செய்ய வேணான்னு சொல்ல இல்ல. ආරක්ෂාව කරන්න එපා කියලා කිව්වේ නෑ. தேவன் அதுக்குரிய பலத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඒ උදෙසා වූ බලය ඔබට ලබා දී තිබෙනවා. ஆமென். ආමේන්. ஆனா නමුත් உன்னுடைய அழைப்பு என்ன? ඔබගේ කැඳවීම කුමක්ද? உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை வரங்கள் என்ன? ඔබට දුන්නා වූ කරුණාවේ වරප්‍රසාද මොනවාද? எங்க இருக்கிற? කොහෙද ඉන්නේ නුඹ? தோல்வி, පරාජය, இழப்பு, අයිමවීම, வேதனை, වේදනාවන්, காயம், තුවාල, கண்ணீர், කඳුළු, தடைகள், බාධාවන්, தாமதங்கள், ප්‍රමාද වීම, நிம்மதி இல்ல. සැනසීමක් எல்லாம் නැහැ. மனதுக்கு சஞ்சலமும் வேதனையா இருக்கு. අදවතර වේදනාවයි කලකිරීමයි. எல்லாம் போராட்டமா இருக்கு. හැම දෙයක්ම පොරබැදීමක් වෙලා. நன்றா கவனிங்க. හොඳට අවධානය දෙන්න. நன்றா சிந்தனை செய்யுங்க. හොඳට ඔබ හිතන්න. கர்த்தர் தோல்வியை அனுமதித்தார். ස්වාමින් වහන්සේ පරාජය අනුමත කළා. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். மீன் பிடிக்க போகிறது இல்ல, உனக்கு நீ மனுஷரை பிடிப்பாய் என்று சொன்னது கூட அவனுக்கு அது ஞாபகமே இல்ல. මාළු අල්ලන කෙනෙක් නෙමෙයි මන්න ඔබ මනුෂ්‍යයන් අල්ලනන් කෙනෙක් කරන්නම් කියලා කියපු ඒ පොරොන්දුව පේතෘස්ට අමතක වෙලා. அது அத குறிச்சு சிந்தனை இல்ல. එයාට ඒ ගැන කිසිම ඇඟීමක් නැහැ. நீ ஏன் இந்த இடத்துல இருக்கிற? ඇයි ඔබ මේ ස්ථානයේ நீ සිටින්නේ? என்ன செய்யற? ඔබ මොකක්ද මෙතන நீ කරන්නේ? தேவனுக்கு என்ன செய்து ඔබ கொண்டிருக்கிற? දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් මොකක්ද කරමින් ඉන්නේ? 5 மாதங்கள் முடிந்துட்டு මාස 5ක් ඉවරයි දැන් මේ 6வது අවුරුද්දේ. மாதம் தொடங்கிட்டு 6 වෙනි මාසේ දැන් අද පටන් இன்னும் ගන්නවා. நீ மனம் திரும்ப இல்லையா? තාමත් ඔබ පසුතැවිලි උනේ නැද්ද? தோல்வி. පරාදයි. ஆண்டவருக்கு தெரியும் எந்த இடத்துல பிடிக்கணும், எந்த இடத்துல அடிக்கணும், எந்த இடத்துல பறிக்கணும், எந்த இடத்துல வெக்கப்படுத்தணும், எந்த இடத்துல அவமானப்படுத்தணும், எந்த இடத்துல தொடணும் என்று கர்த்தருக்கு தெரியும். දෙවියන් වහන්සේ දන්නවා මොන තැනදී වේදනාවටපත් වෙන්න ඕනේ, මොන තැනදී වැටෙන්න ඕනේ, මොන තැනදී ලැජ්ජාවටපත් වෙන්න ඕනේ. ඒ හැම දෙයක්ම දෙවියන් වහන්සේ දන්නවා. ஆண்டவர் தோல்வியை அனுமதித்து நீ சுய புத்தியில தான் இந்த ஓட்டத்தை வர்றான்னு காண்பிக்கிறார். උන්වහන්සේ පරාජය අනුමත කරලා ඔබට පෙන්වනවා ඔබ දුවන්නේ ඔබේ සුව ශක්තියෙන් සුව ප්‍රඥාවෙන් කියලා. சபைக்கும் காண்பிக்கிறார். සභාවටත් ඒ උන්වහන්සේ පෙන්වනවා. ஏன் இந்த இடத்துல நீ இருக்கிற? ඇයි නුඹ මේ ස්ථානයේ இந்த இடத்துல සිටින්නේ? தேவன் உன்னோடாக மகிமைப்படுகிறாரா? මේ ස්ථානයේදී නුඹ තුලින් දෙවියන් වහන්සේගේ නාමය මහිමයටපත් වෙනවද? சொல்லுங்க ஆமென். ආමේන්. குடும்ப தலைவன் நல்ல ஒரு ஆசாரியனா இருக்கணும். පවුලේ ගෘහ මූලිකයා ඊටමත් යහපත් පූජකයෙක් ලෙස සිටිය යුතුයි. குடும்பத்துக்கு உட்பட்ட ஸ்திரியை வேத வார்த்தையில நடத்தணும். පවුලේ ප්‍රධාන ස්ත්‍රිය දෙවියන් වහන්සේගේ වචනය තුල මඟ පෙන්විය යුතුයි. பிள்ளைகளை ஆண்டவருடைய வார்த்தைக்கு விட்டு கொடுக்க பண்ணி கற்றுக் கொடுத்து உணர பண்ணி அஞ்சில வளைக்கணும். දරුවන්ව දෙවියන් වහන්සේගේ වචනය තුල ඒ අංගවල ඒ තේරුම් කරවලා දෙවියන් වහන්සේ තුල මඟ පෙන්වන්න ඕනේ. ඔවුන් පහේදීම ඔවුන්ව දෙවියන් වහන්සේ තුල නමන්න ඕනේ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. இன்றைக்கு நீயும் பின்மாற்றம் அடைந்தவனா இருக்கிறியா? එසේ නැත්තම් ඔබත් අද ගෘහ මූලිකයා ලෙස පසුබැස්මට ලක් වෙලාද? பேதுரு தீர்மானிச்சுட்டா மீன் பிடிக்க போறேன். පේතෘස් තීරණය කරා මං ආයේ මාළු අල්ලන්න යනවා. தோல்வியை தேவன் அனுமதித்தார். පරාජය අනුමත කරා දෙවියන් වහන්සේට. அவர் திரும்ப சொல்றாரு, நீ இந்த பக்கம் போடு. දැන් නැවත උන්වහන්සේ කියනවා නුඹ මේ පැත්තට දාන්න. இந்த அற்புதம். මෙන්න ආස්කම. நல்லா கேளுங்க. හොඳට ආගන්න. அவங்களோட நோக்கமே சாப்பாடு தான், ඒ අයගේ අරමුණ කෑම. பணம் தான். මුදල්. நீங்க அப்படியே வாசிங்க பிரதர். කියවන්න තව ටිකක්. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். இப்ப கேளுங்க, ஆண்டவர் தான் பேசுறாரா அல்லது இவர் வேணுமென்று பேசுறாரா அல்லது எங்களை வெட்டுறாரா? ஒன்னும் விளங்குது இல்ல.
දැන් මේක මේ කතා කරන්නේ මේ දෙවියන් වහන්සේ තුලින් ලැබපු වචනයක්ද නැත්නම් මෙතුමා අපිව කපනවද මේක ඇත්තටම දෙවියන් වහන්සේද මේ වචනේ දීලා තියෙන්නේ කිසිම දෙයක් දැන් මේ තේරුම් ගන්න බැරි අවස්ථාවක ඉන්නේ. எங்களை சேர்த்து வெட்டுறாரு குற்றம் சாட்டுறாரு. අපි හැමෝම කපනවා මෙයා ඔන්න අපිට වරද පටවනවා මෙයා இது කියලා. எனக்கு தான், මේක මට තමයි. இவனுக்கு தான், මේ මෙයාට තමයි. அவனுக்கு தான், මේ අරයට තමයි. இவங்களுக்கு தான். මේ අරගෙනාට. நல்லா கேளுங்க. දරා ගන්න. ஆண்டவர் என்று கண்டு கொள்ள முடியல அவனுக்கு. දෙවියන් වහන්සේ කියලා පේතෘස්ට අඳුර ගන්න. 3.5 வருஷம். අවුරුදු 3මාරක් හිටියා. இப்ப சொல்றேன், දැන් කියන්න. வார்த்தையில தேவனை கண்டு கொள்ள முடியல. වචනය තුල දෙවියන් වහන්සේව අඳුර ගන්න බෑ. சும்மா பச்சை தண்ணி தான். ඇල් වතුර වගේ. வந்தா போனா, வந்தா போனா, போனா வந்தா. ආවා ගියා ගියා ආවා ඒ වගේ. சொல்லுங்க ஆமென். කියන ආමෙන්. ஆமென். ආමෙන්. வந்தா போனா, போனா வந்தா. ආවා ගියා. டட்டா බයි ටටා කියනවා. டட்டா, ஆண்டவரே டட்டா. ස්වාමිනී බයි ටටා කියලා කියනවා. இந்த டட்டா சரி வராது, கடைசியில உனக்கு எல்லாரும் டட்டா சொல்ல வேண்டி வரும். මේ බයි කියන කාරියක් නැහැ මේ ටටා කියන කාරියක් නැහැ අන්තිමට ඔබටත් ඒ විදිහටම තමයි ටටා කියන්නේ. ஆண்டவரை கூட தெரியல. දෙවියන් වහන්සේවත් අඳුරන්නේ නැහැ. வாசிங்க தொடர்ந்து. කියවන්නේ. அவர்களை நோக்கி பிள்ளைகளை புசிக்க வைக்கும் ஏதாயிரம் உங்களிடத்தில் உண்டா என்றார். என்ன பாருங்க, මදියා බලන්න. என்ன பாருங்க, மதிய இயேசுவும் சாப்பாட்டு ராமனா இல்லையே? යේසුස් වහන්සේත් මේ පෙරේත කෙනෙක්ද? இவங்களோட நோக்கமே அதுதான். මේගොල්ලෝගේ අරමුණ මේයි. தொழில், சம்பாதிப்பு, உடுப்பு, உலக மகிமை, உலக விருப்பம், அவங்களோட விருப்பம் தான். இந்த உலகத்துல ஊன்று இருக்கணும். රැකියාව ආදායම අම්බ කිරීම කෑම බීම මේ ලෝකෙමයි මේ ලෝකයේ දේවල් හැම දෙයක්ම ලෝකෙ වෙනුවෙන්මයි. பட்டினியா இருந்தாலும் தேவ சித்தத்தை செய். නිරාරව හිටියත් දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කරන්න. பட்டினி. බඩගින්නේ හිටියත් දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කරන්න. ஆமென். ආමෙන්. பட்டினியா இருந்தாலும் அதிகாலையில அவருடைய முகத்தை தேடு. බඩගින්නේ ඉන්නවා වෙනත් කමක් නැහැ. උන්වහන්සේගේ මූණ හොයන්න ඉමිදිරියේ. இருக்கிறதோடு கூட கத்தரை தேடையே ஒழிய எல்லாம் பெற்றுக்கொண்டு கத்தருடைய நாமத்தை தூசிக்காத. තියෙන ඒවත් එක්ක දෙවියන් වහන්සේ හොයනවා හැරෙන්න. අපි හැමදේම ලබාගෙන දෙවියන් වහන්සේ හොයනවා කියලා හිතාගෙන දෙවියන් වහන්සේගේ නාමය දූෂ්‍යයට පත් කරන්න கத்தர் එපා. என்னென்னலாம் கொடுத்தாரோ அது அவருடைய நாமம் மகிமைப்படவே. දෙවියන් වහන්සේ මොන මොන දේවල්ද දෙන්නේ හැම දෙයක්ම උන්වහන්සේගේ නාමය මහිමයට පත් කරන නිසායි. ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். ஏன் ஆமென். எப்படி பேதுரு வார்த்தையை குறிச்ச எண்ணமும் இல்ல, சிந்தனையும் இல்ல, கீழ்ப்படிறதும் இல்ல, இப்ப சுய புத்தியில மீனுக்கு போறான். මේ පේතෘස්ට වචනය ගැන කිසිම හැඟීමක් නැහැ, තැකීමක් නැහැ. මේ වචනය ගැන කිසිම දැනුමක් තේරුමක් නැහැ. දැන් එයා එයාගේ සුවබුද්ධියෙන් මාළු අල්ලන්න යනවා. தோல்வி. අරාදයි. இந்த வசனம் நீதிமொழி 3:5 கொஞ்சம் வாசிங்க. யாராவது උපදේශ ஒரு තුනේ පාය කියව. வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜனத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று பிரதர் நீதிமொழிகள் 3:5. හිතෝපදේශ තුනේ පා. கவனிங்க, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், கொஞ்சம் இருங்க, உன் சுய புத்தியின் மேல் சாராமல் නුඹේම නුවණෙහි නොපිහිටා. கேட்டுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒவ்வொரு முழு நேரமா பகுதி நேரமா விசுவாசியா கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க. හැම කෙනෙක්ම ආගන්න අර්ධ කාලීන සේවකයන් පූර්ණ කාලීන සේවකයන් ඇදහිලිවන්තයන් හැම කෙනෙක්ම ආගන්න. நம்முடைய ஓட்டம் சுய புத்தியில இருக்க கூடாது. අපගේ දිවීම අපේම නුවණෙහි පිහිටා තිබිය යුතු නැහැ. கேட்டுக்கொள்ளுங்கள். අහගන්න හොඳින්. எது சிறந்தது என்பதை அறியாமல் இருக்கிறோம். කුමක්ද යහපත් කියා අපි නොදැන සිටිනවා. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. எது சிறந்தது என்று அறியாமல் இருக்கிறோம். යහපත් දේ කුමක්දයි කියා අපි නොදැන සිටිනවා. கேட்டுக்கொள்ளுங்க. ඔදනා ගන්න. நம்மை நாமே வழி நடத்துவதற்குரிய ஆற்றல்
மற்றவர்களாய் இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள். අපි අපිව මඟ පෙන්වන්නට සුදුසුකමක් නොලත් අය බව පිළිගන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இது செழிப்புபதேசம் இல்ல. මේක සපලත්වයේ දේශනාවක් නෙවෙයි. அவர் எங்களுக்குள் இருந்தாலும் அவர்தான் நம்மை நடத்த வேண்டும் என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள். උන්වහන්සේ අප තුල සිට අපව මඟ පෙන්විය යුත්තේ උන්වහන්සේ පමණක් බව ඔබ පිළිගන්න. நாங்க ராஜாதி ராஜா, උන්වහන්සේ රජුන්ගේ රජු. අපි රජුගේ රජු, අපිත් රජවරුන්ගේ අපි රජු. பலவந்தயோ, අපි நாங்க நாங்க வல்லமை உள்ளவர்கள். எங்களுக்கு முடியும், අපිට පුළුවන්. எங்களுக்கு அனுபவம் இருக்கு, අපිට අත්දැකීම් තියෙනවා. எங்களுக்கு தெரியாதது இருக்கு. අපි දන්නේ නැති දේ මොකක්ද? அந்த காரியத்துல நாங்க மட்டுப்படுத்தப்பட்டவங்க. ඒ කාරණාවන් අපි මට්ටු කරන්න ඕනේ. ඒවා අපි පහත් කරගන්න ඕනේ. நம்முடைய சுயத்துல நம்பிக்கை வைக்காமல் அவநம்பிக்கையோடு வாழுவோம். අපේ සුව ඇදහිල්ල අපේ සුව කැමැත්ත නැතුව උන්වහන්සේ තුල අපේ ඇදහිල්ලෙන් සිටිය යුතුයි. சொல்லுங்க ஆமென். ஆமென். நம்முடைய பின்மாற்றம் எப்படிப்பட்டதுன்னு கொஞ்சம் கண்டு கொள்ளுங்க. අපගේ පසුබැස්ම කොයිතරම් භයානකද කියලා බලන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அப்ப அடுத்ததாக 21:3 வாசிங்க. யோவான் යෝහන් 21:3 කියවන්න ආයේ. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகேறினார்கள். கேளுங்க, அழைப்புக்கு முக்கியத்துவம் இல்ல, கிருப வரத்துக்கு முக்கியத்துவம் இல்ல, தொழில், சம்பாத்தியம், பணம், பதவி, உலக மகிமை, කැඳවීමට මූලිකස්ථානයක් නැහැ. කැඳවපු කෙනාට මූලිකස්ථානයක් නැහැ. සේවයට මූලිකස්ථානයක් නැහැ. ආදායමට අම්බ කිරීමට ලෝකයේ මහිමයට තමයි මූලිකස්ථානය. ஆண்டவருடைய வார்த்தைக்கு திரும்பு. ඒවා අතහැරලා දෙවියන් වහන්සේගේ වචනයට மத்தேயு හැරෙන්න. 6:32 வாசிங்க. මතෙව් 6:32 කියවමු. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். என்ன பாருங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? வாசிங்க, வாசி. உங்களோட காது கேட்க நீங்க வாசிங்க. ඔබට ඇයෙන්න ඔබ කියවන්න මේ. எனக்கு பைத்தியம் இல்ல, මට පිස්සු නැහැ. எனக்கு பைத்தியம் இல்ல. මට පිස්සු නැහැ. யாரையும் வெற்றத்துக்கும் குற்றத்துக்கும் உடைக்கிறதுக்கும் எனக்கு பைத்தியம் இல்ல. කාවත් කපන්නවත් අනින්නවත් අයින් කරන්නවත් මට ඒක පිස්සු නැහැ. எனக்கு ஊழியம் இருக்கு. මට සේවය තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். ஆமென். மெய்ப்பத்துவ ஊழியத்தை செய்யறேன். එඬේ රත්ව සේවය කරන්නේ. ஆமென். ஆமென். ஆண்டவர் பேசும்போது பேசுறத சொல்றேன். දෙවියන් වහන්සේ කතා කරනකොට උන්වහන්සේ කතා කරන දේ ප්‍රකාශ කරනවා මම. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடுகிறார்கள். සියල්ල නොබලාට ඕනෑ බව නොබලාගේ ස්වර්ගීය දෙවියන් වහන්සේ දන්නාසේ. நல்லா கேளுங்க, பேதுருவுக்கு இது தெரியாதா? දැන් මේක පේත්‍රස් දන්නේ නැද්ද? சொல்லுங்க ஆமென். ආමේන්. பேதுருவுக்கு இது தெரியாதா? දැන් මේ පේත්‍රස්ට මේක දන්නේ නැද්ද? இயேசுவோடு இருந்தவனுக்கு இது தெரியலையே. මේ යේසුස් වහන්සේත් එක්කම හිටපු කෙනාටවත් මේක දන්නේ නැහැ. ஆண்டவருடைய சரீரத்துல இருக்கிற உனக்கு தெரியுது இல்லையே. දෙවියන් වහන්සේගේ ශරීරයේ ලෙස සිටින නුඹට ඒක තේරෙන්නේ නැහැ. உனக்கு தேவையானது என்னென்னு கர்த்தர் அறிந்திருக்கிறார். නුඹට අවශ්‍ය දේ මොකක්ද කියලා දෙවියන් වහන්සේ දන්නවා. ஆமென். ආමේන්. உனக்கு தொழில் தேவை, නුඹට අවශ්‍යයි. சம்பாத்தியம் தேவை, අම්බ කිරීමක් பணம் අවශ්‍යයි. தேவை, නුඹට මුදල් சாப்பாடு අවශ්‍යයි. தேவை, හැම අවශ්‍යයි. சுகபலம் தேவை. නුඹට හැමදේම අවශ්‍යයි. அதெல்லாம் உனக்கு குறைவடையாது. ඒ කිසිම දෙයක් ඔබට අඩු වෙන්නේ නැහැ. ஆனா உன் வாழ்க்கையில குறைவடைந்திருக்கிறது தேவனுடைய அழைப்பு. නමුත් ඔබගේ ජීවිතයේ අඩු වෙලා තියෙන අඩුපාඩුවක් ලෙස තිබෙන්නේ දෙවියන් වහන්සේගේ කැදවීම. உன்னை நீ கிருப வரத்துக்கு விட்டு கொடுக்க இல்ல. ඔබගේ කරුණාවේ වරප්‍රසාද වලට ඔබ අතහැරලා නැහැ. இப்படியா இருந்தா உனக்கு நன்மை நடக்காது, வெற்றி காண மாட்ட, தோல்வி தான். ஏதோ ஒரு விதத்துல தேவன் உன்னை சந்தித்து கொண்டு தான் இருப்பார். මේම හිටියොත් ජයග්‍රහණය ලබන්න බෑ, පරාජිතයි කියලා හිතන ඔබ මොනියම්මෝ විදියකින් දෙවියන් වහන්සේ යමු වෙනවා. நல்லா கேளுங்க. අද නා ගන්න. 21:5 சீக்கிரமா வாசிங்க. இவரை நாங்க அனுப்பணும் பிரதர். 21:5 කියමු. யோவான் 21:5. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார். கேளுங்க, சுய புத்தியில ஓடுனா இதுதான். அவருக்கு தெரியாத நீ சுய புத்தியில இருக்கண்டு. උන්වහන්සේ දන්නේ නැද්ද ඔබ සුව ශක්තියෙන් මේ දුවන්නේ කියලා? அவர் சோதிக்கிறாரு. ஒன்று சாப்பிட ஏதாவது இருக்கா? උන්වහන්සේ පරීක්ෂා කරලා බලනවා ඔබ ගාව කන්න මොනවද තියෙනවද?
இல்லை. නැහැ. வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். 5 அப்ப 2 மீனை உடைத்து 5000 பேசுக்கு போய்த்தா கேக்குறா, உன்னிட்ட ஏதாவது இருக்காண்டு. ආසෙන් මන්නාගේ ගෙන්වා දෙවියන් වහන්සේ ඒ වගේම රොටිපා මාළු දෙක 5000කට කන්න දුන්නා. ඒ දෙවියන් වහන්සේ ආන ඔබ ළඟ කන්න මොනවාරි තිබෙනවද කියලා. அப்படியே வாசிங்க. කියවන්න දිගටම. அவர் நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். கேளுங்க, கீழ்ப்படிய நடத்துறாரு. කීකරු වෙන්න උන්වහන්සේ මඟ පෙන්වනවා. ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. என்னத்துக்கு நடத்துறாரு? මොනවාද උන්වහන්සේ මඟ පෙන්වන්නේ? மீன் பிடிக்க போனவனுக்கு தோல்வியை கொடுத்து இப்ப அங்கால போடுங்கிறார். கீழ்ப்படிய நடத்துறாரு. මාළු අල්ලන්න ගිය කෙනාට පරාජය අනුමත කරලා දැන් යේසුස් වහන්සේ කියනවා ඔය අර පැත්තෙන් දාන්න කියලා. කීකරු වෙන්න උන්වහන්සේ මඟ පෙන්වනවා යාව. வாசிங்க தொடர்ந்து. තව කියවන්න. உங்களுக்கு அகப்படும் என்றார். ம். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். திரளானது. அடுத்த வசனம் சீக்கிரம். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே, நான் வஸ்திரமில்லாதவனாய் இருந்தபடி நான் தன் மேற்சட்டையை கழட்டிக் கொண்டு கடலிலே குதித்தான். எங்க குதிக்க போறான்? சாகாதீங்க. මැරෙන්න යන්න එපා. பேதுரு குதிக்கிறான் சாகறதுக்கு. පේත්‍රස් මේ පනිනවා මුහුදට. அவனுக்கு அவன் உடுப்பே உடுத்தல் என்று கூட விளங்கல. එයාගේ ඇඳුමක්වත් නැහැ කියලා එයාට තේරුණේවත් නැහැ. இப்பதான் கத்தர். දැන් තමයි මෙයා දැනගන්නේ මේ நீங்க ස්වාමීන් அடிக்கொருக்கு அற்புதம் நடந்தா தான் கத்தர் என்று சொல்றீங்க. වහන්සේ. දෙවියන් සාමාන්‍ය ආස්කමක් සිදුනොත් තමයි මේ දෙවියන් වහන්සේ කියලා ඔබ විශ්වාස කරන්නේ. ஆமென். ආමෙන්. ஆமென். எதுக்கு எடுத்தாலும் கண்ணீர், எதுக்கு எடுத்தாலும் அழுக, எதுக்கு எடுத்தாலும் துதி, கூடவே இரும். ஓ இயேசுவே, நீருள்ளோ. எதுக்கு எடுத்தாலும் அதுதான் உங்களோட வாழ்க்கை. හැම වෙලාවෙම අඬනවා, හැම වෙලාවෙම කඳුලෙන් ඉන්නේ, මගෙත් එක්කම ඉන්නේ ජේසුනේ කිය කිය අඬනවා. சந்தோஷமா ஆண்டவரை மகிமைப்படுத்து. සතුටින් දෙවියන් වහන්සේ சொல்லுங்க ஆமென். எல்லாம் தா தா தா. හැමදේම දෙන්න. தோ தோ தோ. அப்படி ஒரு வார்த்தை இல்ல. உங்களோட பின்மாற்றத்தை பாருங்க. ඔබගේ පසුබැස්ම දිහා බලන්න. கீழ்ப்படியாம பின்மாற்றத்திலிருந்து உங்களுக்கு நன்மை நடக்காது. කීකරු වෙන්නේ නැතුව, පසුතැවිලි වෙන්නේ නැතුව ඔබට කිසිම යාපතක් වෙන්නේ නැහැ. மனம் திரும்புதலோடு கூடத்தான் மகிமை வெளிப்பட போகுது. පසුතැවිලි වීම සමග තමයි මහිමය එළිදරව් වෙන්නේ. கீழ்ப்படிதலோடு தான் உனக்கு ஆசீர்வாதம். කීකරු වීම තුල තමයි ඔබට ආශිර්වාද இப்ப உன் ලැබෙන්නේ. மனக்கண் திறக்கப்படுவதாக. දැන් ඔබගේ ආත්මික ඇස් විවෘත වේවා. உணரு, மனம் திரும்பு, தேவ சித்தத்துக்கு வா. ඉක්මනට ශනිකව පසුතැවිලි වෙලා දෙවියන් වහන්සේගේ කැමැත්තට නැවත එන්න. ஆமென். ආමේන්. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். දෙවියන් වහන්සේ ඔබට සම්පූර්ණව ආශිර්වාද කරයි.